ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் வித்தியாசமானது. ஆரம்பத்துல நம்ம ஹியூமன் சிவிலைசேஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னன்னா, ஜீவ்னு சொல்ற ஏதோ ஒரு வினோதமான விஷயம் அதோட வேர்களையும் கிளைகளையும் வச்சு நம்ம சிட்டியை அப்படியே சுத்தி வளைச்சிருது. சும்மா இல்லைங்க, ஒரு பெரிய பேரியர் மாதிரி போட்டு சிட்டிக்கு மேல ஒரு புது எக்கோசிஸ்டம உருவாக்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம இந்த ஜீவோட பாதுகாப்புல பயங்கரமான மிருகங்கள் எல்லாம் சிட்டிக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. ஒரே கலேபரம் சிட்டியே அவங்க கண்ட்ரோல்ல வந்துருது. இந்த ஜீவோட மிருகங்கள் ஊர் முழுக்க சுத்திட்டு நம்ம சிட்டியோட அதிசயங்களை எல்லாம் பார்த்து மிரண்டு போகுதுங்க. அதுல கிஞ்சாவ்னு இன்னும் சில மிருகங்களும் மால்ல இருக்கிற சாப்பாடு விஷயத்துல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுதுங்க. எல்லாத்தையும் மிஸ்டி மவுண்டன்ல கொண்டு போய் வச்சுக்கலான்னு பிளான் போடுதுங்க. அதே மாதிரி கியான் அது ட்ரெஸ்ஸ பார்த்து அப்படியே சொக்கி போயிடுது. விதவிதமான கலெக்ஷனை பார்த்து சந்தோஷத்துல குதிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம சாவ்கிங்கும் ஜியூவும் ரொம்ப யோசனையில இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டி மவுண்டன் ஃபெடரேஷனோட நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன்ல இருக்கிறதால அந்த இடத்த டிஃபெண்ட் பண்றது ஈஸி. ஆனா ஃபெடரேஷனை அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ அவங்க கிங்ஃபாங் சிட்டில இருக்கிறதால அந்த சிட்டியை சுத்தி இருக்கிற ஏரியாக்களை கேப்சர் பண்ணலான்னு இருக்காங்க. கிங்ஃபாங் சிட்டியோட நார்த்தன் டைரக்ஷன்ல இருக்கிற டக்ரேட் ரிவர் பேசன் அப்புறம் டெசர்ட், இந்த ரெண்டு ஏரியாவையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அவங்க ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி நெகோசியேஷனுக்கு காத்துட்டு இருக்காங்க. சாவ்கிங்கும் ஜியூவும் பேசுறத வச்சு பார்க்கும்போது சாவ்கிங் கொஞ்சம் டென்ஷனா இருக்கான்னு தெரியுது. அதே டைம்ல அவங்க மாஸ்டரோட புது பவர்ஸ நினைச்சு கொஞ்சம் ரிலீஃபாவும் ஃபீல் பண்றா. பெருமையாவும் இருக்கு அவளுக்கு. மூடுபனி போக போக ஜியூவோட பவர் இன்னும் அதிகமாகும்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஏற்கனவே ஜியூவும் நிறைய ஹியூமன் சோல்ஜர்ஸ கொன்னுட்டதால ஹியூமன் நேஷன் அவ்வளோ சீக்கிரம் திருப்பி அட்டாக் பண்ணாதுன்னு அவ நம்புறா. அதனால ஹியூமன் நேஷனால அவங்களுக்கு எந்த டேஞ்சரும் இல்லன்னு நினைக்கிறா. சாவ்கிங் மனசுக்குள்ள ஜியூ இனிமே அதிகமா ரத்தம் சிந்தக்கூடாது, எனிமிஸ அட்டாக் பண்ண வைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஜியூவாரோட இம்பார்ட்டன்ஸ அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல அவங்க ஈவில்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறான். ஜியூ சிட்டி ஃபுல்லா ஃப்ளோரா ஃபியோனாவோட எனர்ஜியால கவர் பண்ணிட்டான். நிறைய ஹியூமன்ஸ மஷ்ரூம் ஷேப்ல இருக்கிற ஜெயில்ல அடைச்சிட்டான். சுத்தி பயங்கரமான மிருகங்கள் காவலுக்கு நின்னுட்டு இருக்கு. சிட்டியோட எக்கோசிஸ்டமையே சேஞ்ச் பண்ணிட்டான். ஜியூவோட கண்டிஷனை அவன் ஓப்பனா எல்லார் முன்னாடியும் வச்சுட்டான். மிஸ்டி மவுண்டன்ல நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு யாரு காரணமோ அவன் வந்து ஹியூமன் நேஷனை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு அவன் விரும்புறான். இல்லன்னா இன்னும் லட்சக்கணக்கான பேர் சாக நேரிடும், அதுக்கு ஃபெடரேஷன் தான் பொறுப்பாகும். ஃபெடரேஷன் அதுவும் ரொம்ப மோசமா மாட்டிக்கிச்சு. ஒரு பக்கம் ஜியூவோட கண்டிஷன் ஃபெடரேஷனுக்கு போயிருச்சு. ஹியூமன் சிவிலைசேஷன்ல இந்த நியூஸ் காட்டுத்தீ மாதிரி பரவிருச்சு. இன்னொரு பக்கம் ஃபெடரேஷன் ஒரு மீட்டிங் போட்டு அவங்க நெக்ஸ்ட் மூவ் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீட்டிங்ல ஒருத்தர் டீமோனிக் ட்ரீயோட ஸ்ட்ரென்த்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா இன்னொருத்தர் அதோட இன்டெலிஜென்ஸ பத்தி பேசினாரு. அங்க இருந்த எல்லாரும் அந்த டீமோனிக் ட்ரீ ஹியூமன்ஸை விட ரொம்ப புத்திசாலி, விஸ்டம்லயும் இன்டெலெக்சுவலையும் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. டீமோனிக் ட்ரீ எல்லா ஹியூமன்ஸையும் கொல்லல, ஆனா அவங்கள ஹோஸ்டேஜ் மாதிரி பிடிச்சு வச்சிருக்கு. அதுக்கு பதிலா இந்த வார் வர காரணமான அந்த ஒருத்தரை அது கேக்குது. ஆனா ஹியூமன்ஸும் சும்மா டீமோனிக் ட்ரீ சொல்றத கேட்டு அவங்க கண்டிஷனை ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஹியூமன் சிவிலைசேஷன்ல அந்த ஒருத்தரோட லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லார் பேச்சையும் கேட்ட ஜெனரல் லாவ்ஜாவ் முன்னாடி வந்து டீமோனிக் ட்ரீ கிட்ட நெகோஷியேட் பண்ண ரெடியாகிறாரு. ஒரு விதத்துல ஜெனரல் லாவ்ஜாவ் தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா டீமோனிக் ட்ரீ கிட்ட போயிட்டு திரும்ப உயிரோட வர்றது எல்லாருக்கும் இம்பாசிபிள் மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் ஷகுரா சிட்டில ஒரே டெரரா இருக்கு. பூமிக்கு அடியிலிருந்து தி கிரேட் லயன்னு ஒரு பயங்கரமான மிருகம் வந்துருச்சு. அதோட சண்டை போட தி லவாய்தன்னு வந்துருச்சு. இந்த ரெண்டு பீஸ்டும் அவ்ளோ பெருசா இருக்கு, அவங்க நடந்தாலே சிட்டி அப்படியே தரமட்டமாகுது. அதே மாதிரி வேறொரு பக்கம் ஃபேனிரில் ரெண்டு வுல்ஃப் ஆஃப் கிராஸ்லான் பிளாட்டூஸ்னு ரெண்டு மிருகம் வந்து நாலா பக்கமும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தி கிரேட் ஜிகாண்டிக் ரைனோசெரஸ்னு இன்னொன்னு வந்திருக்கு. அது அப்படியே கேயாஸோட உருவமா இருக்கு. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ராட்ஸோட கிங் வந்து அவனோட ராட் ஆர்மியோட பெரிய பெரிய சிட்டிஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஜிகாண்டிக் பீஸ்டும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல அதுங்க எல்லாம் ஜியூதி வில்லோட்ரியோட மோதுறதுக்கு ரெடியா இருக்கு. ஜியூவும் டைனோசரையும் உள்ளி மேமத்தையும் கூப்பிட்டு லைஃப் ஆஃப் எசன்ஸை கொடுத்து எவால்வ் பண்ண வைக்கிறான். லைஃப் ஆஃப் எசன்ஸ்னால அந்த ரெண்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீஸ்டும் எவால்வ் ஆகிடுச்சு. உள்ளி மேமத்துக்கு கிளேஷியர் பூல்னு புது பேர் வந்துருச்சு. அது ஃபர்ஸ்ட் டிரான்சென்டென்டல் லெவல் பீஸ்ட். அதோட டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி அவ்வளோ அதிகம். ஃபர்ஸ்ட் டிரான்சென்டென்டல் லெவல்ல இருக்கிற எந்த கிரீச்சரும் அதை உடைக்க முடியாது. அது தன்னோட ரா ஸ்ட்ரென்த்தால பெரிய பெரிய மலைகளையும் தூள் தூளாக்க முடியும். அதே மாதிரி டைனோசருக்கு ஜியூ டைனோ கிங்னு பேர் வச்சுட்டான். டைனோ கிங் லெவல் 9 பீஸ்ட். அது ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீஸ்டா மாறிடுச்சு. அதோட கூச்சல்லையே எனிமீஸோட ஆன்மா நடுங்கும். அது தன்னோட வேகமான ஸ்டீல் மாதிரி இருக்கிற வாளால ஸ்ட்ராங்கான ஃபவுல்டர்களையும் நொறுக்க முடியும். ஒரு பக்கம் ஜியூவோட பீஸ்ட் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜெனரல் லாவ்ஜாவ் அவனோட கொஞ்சமான சூப்பர் ஹியூமன் ஆர்மியோட ஜியூவை நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஜியூவோட பேசி ப்ராப்ளம சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜெனரல் லாவ்ஜாவ் ஜியூவோட ஸ்ட்ரென்த்தை நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறான்.
ஜெனரல் லாவ்ஜாவ் மட்டும் இல்ல, அவனோட சூப்பர் ஹியூமன் சோல்ஜர்ஸும் ரீசெண்டா எவால்வ் ஆகி அவங்க பவரை நினைச்சு கொஞ்சம் அதிகமாவே கர்வம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜெனரல் லாவ்ஜாவ் நினைச்ச மாதிரி இந்த தடவை நடக்க போறதில்ல. குளத்துல எப்பவும் ஒரு பெரிய மீன் இருக்கும். இந்த லெசன் அவங்களுக்கு சீக்கிரமே கிடைக்க போகுது. அவங்க கிங்ஃபாங் சிட்டி பக்கத்துல போனதும் அவங்க முன்னாடி வேர்களோட ஒரு பெரிய சுவர் வந்து நிக்குது. பகல் நேர காட்சி அப்படியே ராத்திரியா மாறிடுது. ஜியூவோட கிங்டம்குள்ள என்ட்ரி ஆனதும் அவங்க உடம்புல அப்படியே கூஸ்பம்ஸ் வருது. அவங்க ஒரு கிங் முன்னாடி போற மாதிரி ஃபீல் பண்றாங்க. கிங்க சுத்தி அவனோட மினிஸ்டர்ஸும் ஆர்மியும் உட்கார்ந்திருக்காங்க. ஜெய்ஜாண்டிக் கொரில்லாஸ், ஜெய்ஜாண்டிக் பப்பூன்ஸ், அவங்களோட மங்கி ஆர்மி எல்லாம் பயங்கரமா கத்திட்டு இருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அந்த ஹியூமன்ஸ் அப்படியே பச்சையா சாப்பிட்டுடுவாங்க போல இருக்கு. கொஞ்ச தூரம் போனதும் அவங்களுக்கு ஒரு டீமோனிக் கவ் கிடைக்குது. அதுவும் பார்க்க மெஜஸ்டிக்காவும் டேஞ்சரஸான ஆராவுடனும் இருக்கு. அது ஹியூமன்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு நெகோஷியேஷன் விஷயத்த கேட்டு அந்த ஹியூமன்ஸ் எல்லாரையும் ஜியூ கிட்ட கூட்டிட்டு போகுது. சிட்டி அப்படியே டூம் மாதிரி மாறிடுச்சு. எல்லா பக்கமும் ஜைஜாண்டிக் ட்ரீஸ், பிளான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ட்ரீலையும் டேஞ்சரஸான கிரீச்சர்ஸ் உட்காந்து ஹியூமன்ஸ முறைச்சு பாத்துட்டு இருக்கு. அது அவ்ளோ டெரிஃபைங்கா இருக்கு. ஒரு நார்மல் ஹியூமன் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்பான். கொஞ்ச தூரம் போனதும் அவங்களுக்கு 2 கொம்புகள் இருக்கிற ஒரு ஃபாக்ஸ் தெரியுது. அது ஃபயர் எலிமெண்ட்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கும் போல. அங்க இருக்கிற ஒவ்வொரு சூப்பர் ஹியூமனையும் அது பொசுக்கி போட்டிருக்கும். ஹியூமன்ஸ் போக போக பீஸ்ட் பாப்புலேஷனும் அதிகமாகிட்டே போகுது. இப்போ அவங்க முன்னாடி சில டெரிஃபைங்கான பீஸ்ட்ஸ் வந்து நிக்குதுங்க. அத பார்த்த சில சூப்பர் ஹியூமன் அங்கேயே செத்துட்டாங்க. இப்போ அவங்க முன்னாடி ஜைஜாண்டிக் குயின் ஆண்ட் நிக்குது. அங்க அது மட்டும் ஜைஜாண்டிக் பீஸ்ட் இல்ல. குயின் ஆண்டோட சேர்ந்து ஜைஜாண்டிக் குயின் மேண்டிஸ், ஜைஜாண்டிக் ஸ்பைடர் குயின்னு இன்னும் 2 இருக்கு. அவங்க பின்னாடியே ஒரு டீமோனிக் ஒயிட் டைகர், ஜைஜாண்டிக் ஃப்ளேம் 4, ஜைஜாண்டிக் உல்லி மேமத், டைனோசோர்னு வரிசையா பயங்கரமான ஃபீஸ்ட்ஸ் நிக்குதுங்க. ஹியூமன்ஸால நிமிர்ந்து பார்க்க கூட முடியல. ஆனாலும் அவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஜியூவ போய் சேர எல்லா முயற்சியும் பண்றாங்க. அவங்க ஜியூ கிட்ட போனதும் ஜியூவோட எக்கச்சக்கமான பெரிய உடம்ப பார்த்ததும் ஜெனரல் லாவ்ஜாவ் பயந்து போய் அவங்கள காப்பாத்தும்படி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. ஜெனரல் லாவ்ஜாவும் அதத்தான் பண்றாரு. அவரு தன்னை சரண்டர் பண்ணிட்டு சிவிலியன்ஸ விட்டுடும்படி ஜியூ கிட்ட சொல்றாரு. ஆனா அவர் சொல்றத ஜியூ ஒரு கமாண்டா புரிஞ்சுக்கிறான். ஜியூக்கு யாரும் கமாண்ட் பண்ண கூடாது. இத அவனோட பீஸ்ட்ஸ் எப்படி பொறுத்துக்கும். முழு ஃபீஸ்ட் ஆர்மியும் கத்த ஆரம்பிச்சிடுது. கூச்சல் போடுது, பயங்கரமான கர்ஜனை பண்ணுது. அங்க நிக்கிற ஒவ்வொரு ஹியூமனோட ஆன்மாவும் நடுங்குது. பயத்துல அவங்க எல்லாரும் நடுநடுங்குறாங்க. ஹியூமன்ஸே அந்த பீஸ்டஸோட பிரசன்ஸ பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அதுல டைனோசரோட பிரசன்ஸ பார்த்து இன்னும் அதிகமா பயப்படுறாங்க. டைனோசோர் ஜெனரல் லாவ்ஜாவையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. டீமோனிக் ட்ரீ இல்லனா அது எப்போவோ ஹியூமன்ஸ சாப்பிட்டிருக்கோம். நிலைமைய பார்த்து ஜெனரல் லாவ்ஜாவ் உடனே ஜியூ கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. அவரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிளியர் பண்றாரு. வார் உன் காரணமா ஆரம்பிச்சதா இல்ல வேற யாரோட காரணமான்னு எனக்கு கவலை இல்ல. ஹியூமன்ஸே ஞாபகம் வச்சுக்கோ, இந்த தடவை நான் உங்க மக்களையும் உங்க சிவிலியன்ஸையும் விட்டுடுறேன். ஆனா அடுத்த தடவை இப்படி நடக்காது. இந்த சிட்டி இனிமே என் டெரிட்டரிக்குள்ள வரும். இந்த சிட்டிக்கு மேப்பிள் சிட்டின்னு பேர் வைப்போம். யாராவது ஹியூமன் தப்பித்தவரி இங்க வந்தா கூட அவங்க அங்கேயே கொல்லப்படுவாங்க. ஜியூ அவனோட டெசிஷனை சொல்லிட்டான். ஜியூவோட டெசிஷனால முழு பீஸ்ட் ஆர்மியும் கர்ஜனை பண்ணுது, கத்துது. அவங்க சத்தத்தால முழு மேப்பிள் சிட்டியும் எதிரொலிக்குது. ஹியூமன்ஸ் அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா ஹியூமன்ஸ் போனதுக்கு அப்புறம் ஜியூ மேப்பிள் சிட்டிய ஒரு ஜைஜாண்டிக் பபூன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த ஏரியாவுக்கு கார்டியனா அவனை நியமிச்சிடுறான். தானு அவனோட பீஸ்ட் ஆர்மியோட அங்கிருந்து போயிடுறான். இதுதாங்க கதை. கேட்டுட்டு உங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.